ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணி நமஹ. ராமரோட படையில் யார் யார் என்னென்ன தலைமை தாங்கிறான்னு தெரிஞ்சுட்ட சுகன்ற ஒற்றன் ராமரால் விடுவிக்கப்படுறார். அவர் போய் ராவணன்கிட்ட போய் சேர்றார். அப்போது ராவணனுடைய மாளிகையிலேருந்து ராமர் படையை பார்த்துட்டு சுட்டி காட்டி ஒவ்வொருத்தரும் யார் யார் எது எதுக்கு அங்கம் வகிக்கிறா, யார் ஹனுமார், யார் ராமர், யார் விபீஷ்ணன், யார் லக்ஷ்மணன்லாம் சுட்டி காட்டுறார். அப்போது ஒருத்தரை பற்றியும் சொல்கிறார். லக்ஷ்மணன் ராமருக்காகவே உயிரை விட தயாராக இருக்கக்கூடியவர். விபீஷ்ணன் லங்காதிபதியாக ராமரால் பட்டம் எடுத்து கொடுக்கப்பட்டிருக்கார் அப்படின்னுட்டு எல்லாத்தையும் சொல்கிறார். இப்படிலாம் சொல்லும் பொழுது அந்த சுகன் சொல்கிறார், இந்த விபீஷ்ணன் லங்கா அரசனாக ராமரால் முடிசூட்டப்பட்டிருக்கார். ரொம்ப கோபம் கொண்டு உங்களை எதிர்க்க அவர் வந்திருக்காருன்றார். இவாளுக்கு நடுவில் நிற்கிறவர் சுக்ரீவன், வானர தலைவன். அவர் அணிஞ்சிருக்க தங்க சங்கிலியில் லக்ஷ்மி வாசம் பண்ணுறார். இதுவும் தாரையும் அவனுக்கு வாலியினால் அளிக்கப்பட்ட பரிசுகள் அப்படின்னு சொல்கிறார். இப்படியெல்லாம் வர்ணித்து முடித்த சுகன் முடிவாக வார்த்தைகளை சொல்கிறார். 100 ஆயிரங்களை 100 ஆளை பெருக்கினா வர்றது கோடின்னு கணக்கறிஞ்சவா சொல்கிறார். லட்சம் கோடின்னு சேர்ந்தது ஒரு சங்கு, லட்சம் சங்குகள் சேர்ந்தது ஒரு மகாசங்கு, ஒரு லட்சம் மகாசங்கு சேர்ந்ததை விருந்தம் அப்படின்னு சொல்கிறார். ஒரு லட்சம் விருந்தம் சேர்ந்தா மகாவிருந்தம், ஒரு லட்சம் மகாவிருந்தம் சேர்ந்தா பத்மம்னு சொல்கிறார். ஒரு லட்ச பத்மம் சேர்ந்தா மகாபத்மம், ஒரு லட்ச மகாபத்மம் சேர்ந்தா கர்வம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு லட்ச கர்வத்துக்கு மகா கர்வம்னு பேர் உண்டாருது. ஒரு லட்ச மகாகர்வம் சமுத்திரம்னு சொல்லப்படுறது. ஒரு லட்ச சமுத்திரம் சேர்ந்தால் ஒரு ஓகம், ஒரு லட்ச ஓகம் சேர்ந்தால் அது மகௌகம். இதில் எதை பயன்படுத்தி இந்த வானரப்படையை வர்ணிக்கிறதுன்னு எனக்கு தெரியலைங்கிறார். அதாவது இது அவர் போகிறது crore மில்லியன் மேலே போயிட்டே இருக்கார். அப்போ எவ்வளோ எண்ணிக்கை அந்த வானரர்கள் வந்திருந்தால் இவர் இத்தனை எண்ணிக்கையும் பயன்படுத்துவாருன்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்போ அவ்வளோ வானரப்படை அங்கே முன்னே நிற்கிறது சுகன் முன்ன. ரொம்ப பலம் வாய்ந்த சுக்ரீவன் இப்படிப்பட்ட பொடசூழ வந்திருக்கார் உங்களை எதிர்க்கிறதுக்கு. இவ்வளோ வல்லமாக படைச்ச எதிரிகள் கையில் நமக்கு ஆபத்து வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப பெரிய முயற்சி தேவைப்படும்னு சொல்கிறார் சுகன். அப்போ அதுக்கு முன்ன சாரணனும் சொன்ன விவரங்கள், சுகன் இப்போ சொல்கிற விவரங்கள் இதெல்லாம் ராவணனை கொஞ்சம் கவலைக்குள்ள செய்யறது. அப்போ அவர் தலை குனிஞ்சு நின்றுருந்து அந்த 2 பேரையும் பார்த்து கோபத்தோடு பேசுகிறார். தண்டிக்கவோ பரிசளிக்கவோ சக்தி படைச்ச மன்னனை சார்ந்து நிற்கிற அமைச்சர்கள் அவனுக்கு வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசுறதுன்றது முறையான விஷயம் கிடையாது. நம்மோட யுத்தம் செய்யறதுக்காக வந்திருக்க எதிரிகளை புகழறதுன்றது நேரங்கெட்ட காரியம். ஆச்சாரியர்கள், பெற்றோர்கள், மூத்தவர்கள் இவாளுக்கு பணிவிட செஞ்சு நீங்கள் கட்டுற ராஜநீதியை இப்போ மறந்துட்டீங்க போல் இருக்கு. இப்போ நீங்கள் தாங்க நிற்கிறது அறியாமையை மட்டும்தான். இப்படிப்பட்ட மூடர்களை அமைச்சர்களாக என்னை சுற்றி வச்சுட்டு இருக்கேன்னா நான் இன்னமும் அரசனாக இருக்கிறதுக்கு காரணம் என்னுடைய அதிர்ஷ்டம்தான். தீமையையும் நன்மையையும் நாவினாலேயே பொழிஞ்சுடக்கூடிய மன்னனை பார்த்து இந்த மாதிரி வார்த்தைகளை பேசும்பொழுது உங்கள் மனசில் மரண பயம் எப்படி தோணலை? காட்டில் பெருந்தீ ஏற்பட்டு அப்படி தீண்டப்பட்டால் கூட சில மரங்கள் தப்பிக்கலாம். ஆனால் அரசனை எதிர்த்து அவனுக்கு தீமை புரிகிறவா அவனுடைய தண்டனையிலேருந்து தப்புறதே கிடையாது. எதிரிகளை புகழ்ந்துண்டு இப்போ என்கிட்ட பேசுகிற உங்கள் 2 பேரையும் நான் கொண்டு இருக்கணும். ஆனால் நீங்கள் முன்ன ஆற்றின பணிகள் காரணமாக என்னுடைய கோபம் இப்போ தனியறது. என்னுடைய சபையை விட்டு போங்க. உங்களை நான் கொல்ல விரும்பாததுக்கு ஒரே காரணம் உங்களுடைய முந்தைய பணிகள் மட்டும்தான். இதை மறந்துடாதீங்க. ஆனால் நான் கொல்லாட்டா கூட உங்களுடைய நன்றி கெட்டத்தனத்தினாலேயே நீங்கள் உயிரிழந்தவர்களாக தான் இருக்கீங்க. போங்க அப்படின்னு சொல்லிடுறார் ராவணன். அப்படி ராவணனால் கண்டிக்கப்பட்ட சாரணனும் சுகனும் அவரை வெற்றி பெறுமாறு வாழ்த்திட்டு அங்கேருந்து வெளியேறிடுறாங்க. அப்போ ராவணன் மகோதரனை அழைக்கிறார். வேறு நல்ல ஒற்றர்களை அழைச்சிட்டு வா அப்படின்னு கட்டளை இடுறார் மகோதரனுக்கு. அப்போ மகோதரனால் அழைச்சிட்டு வரப்படுற ஒற்றர்கள் ராவணனை வணங்கி நிற்கிறாங்க. அவன் யுத்தத்தில் வெற்றி பெற வாழ்த்து சொல்கிறாங்க. இப்போ ராவணன் அவளை பார்த்து இங்கிருந்து போய் வானரப்படை இருக்கிற இடத்த அடைஞ்சு ராமனுடைய திட்டங்கள் என்னன்னு அறிஞ்சிட்டு வாங்க, ஒரு விவரத்தையும் விடக்கூடாது. அவன் எப்படி படுக்க போகிறான், என்ன நேரத்தில் எப்படி விழிச்சுக்கிறான், இவன் என்ன செய்ய முனைகிற காரியங்கள் என்னென்ன அப்படின்னு எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுட்டு வரணும்னு சொல்லி அனுப்புகிறார். தொடர்ச்சி நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணி நமஹ.